நீங்க மூத்திரம் குடிக்கிறவங்க, மாட்டு சாணத்துல இருந்து இது பண்றவங்க, அதை சாப்பிடுறவங்க, நாங்கெல்லாம் மாட்டுக்கு முன்னாடி நிக்கிறவங்க, நீங்க மாட்டுக்கு பின்னாடி நிக்கிறவங்க. பாதிரியார் பேசக்கூடிய வார்த்தைகளே அல்ல அது. கோமியத்தை வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. கோமியம் இப்ப வந்து பேக் ஆயே வருது, ஆன்லைன்ல பேக்கெட் ஆயே வந்துகிட்டு இருக்குது. அப்ப அது வந்து பூஜைக்கு மட்டும் தானே? ஆமா சார். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா நீங்க குடிக்க வேண்டாம் சார். மாடை வெட்டி சாப்பிட்டா எங்க உணவு முறை நீங்க தடுக்காதுன்னு சொல்றீங்களா? எங்களுக்கு கோமியம் பிடிச்சிருக்குது, நாங்க சாப்பிடுறோம், சாணத்தை நாங்க மொழுகிறோம், சாணத்தை நாங்க சாமியா கும்பிடுறோம், பிள்ளையாரா கும்பிடுறோம். உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுல? நீங்க உங்க வீட்டுல ஒரு விசேஷனாலும் கோமாதா கும்பிடுறீங்க, கோயில்ல போய் கோமாதா கும்பிடுறோம். சோ ஒரு மாடு கூட்டிட்டு வர்றோம் நம்ம. அப்ப இதெல்லாம் வந்து யாரை இழிவுபடுத்துறது? பிராமணர்களை மட்டும் இல்ல. அவர் பேச்சுக்கு வந்து மன்னிப்பு தெரிவிச்சிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதை பெருசுபடுத்த நினைக்கிறீங்க சார்? கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா விட்டுறலாமா? உண்மையிலே கிள்ளுக்கிறியா தான் நினைக்கிறாங்களா? நிச்சயமா நினைக்கிறாங்க. இந்த பாதிரியாரே என்ன பேசிருக்காரு? கிராஸ் பெல்ட்னு பேசிருக்காரு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இல்ல, அவர் வந்து பொதுவா இந்துக்கள்னு சொல்லல, சனாதனம் பேசுறவன்னு சொன்னாரு. சனாதனம் பேசுறது யார் பேசுறா? கிறிஸ்டியன் பேசுறாங்களா, முஸ்லீம் பேசுறாங்களா? ஒட்டுமொத்த இந்துக்கள் பேசலையே சார். இந்து மத நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட அதுல ஒரு சமுதாயம். எந்த சமுதாயம்? அது நீங்க சொல்றதா? எந்த ஐயர் வந்து சனாதனத்தை தூக்கி வச்சாரு? என்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாண்புமிகு பாராளுமன்ற திருமாவளவன் ஆரம்பிச்சு விட்டாரோ அன்னையில இருந்து அந்த சனாதன வார்த்தையே உலகம் ஃபுல்லா சுத்தி வருது. அதுக்கு முன்னாடி யாராவது பேசணுமா? நாங்க பிராமின், ஆனா நாங்களே அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது. அப்ப எங்களுக்கு என்ன பாக்கும்? நாங்க தள்ளி இருக்கோமா? அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறோம். எங்களுக்கு சேர்த்து ரோடு லாக் பண்றாங்கல்ல சார். உங்களுக்கு சேர்த்து சார் பேசுறோம். பூஜை பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? பூஜை பண்ண சனாதனத்தை பத்தி பேசுறீங்க, உள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப 500 ரூபாய் கொடுத்தா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், 100 ரூபாய் கொடுத்தா செகண்ட் என்ட்ரன்ஸ், பொது தரிசனம்னா சுத்தி 2 கிலோமீட்டர் சுத்திவான்னு சொல்றது நிர்ணயம் பண்றது யாரு? அரசு தான் பண்ணுதுங்கிறீங்களா? கோயில நீங்க போர்டு வைக்க முடியுமா? நான் வைக்க முடியுமா? அர்ச்சகர் வைக்க முடியுமா? யார் வைக்க முடியும்? அப்ப இந்த குலதெய்வ வழிபாட்டுல வந்து ஜாதிங்கிறதே வரலையே சார். எந்த இடத்துல ஜாதியை வச்சு குலதெய்வம் கும்பிட்டீங்க சார்? இந்த ஜாதிக்காரங்க எங்கேயுமே இல்லங்கிறீங்களா? அப்படி சார் எதுங்க? எங்கேயுமே இல்லை அந்த சாதிய பாகுபாடு இல்ல. இப்ப மாடு சாப்பிடுறவங்களை வந்து மாடு சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் சாப்பிடாம இருக்காங்களா? கிடையாது. அது அவங்களுடைய உணவு பழக்கம்னு சொல்றீங்க. அதை மட்டும் ரைட் அண்ட் ராயலா பேசுறீங்க. இந்து மதத்துக்கு அதாரிட்டேட்டிவா இருக்கிறவங்க சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு. அப்ப அவர் வந்து இவர் பழனியில் இருக்கிறது முருகன் இல்ல, இவர் சொல்லிட்டு அது முருகன் எல்லாம் போயிருமா? அவருக்கு ஏதோ ஒரு பொறுப்பு அதுல இருக்குது. அறநிலையத்துறையில அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த பொறுப்புல இருக்கனால அவர் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சேரன்சி பொறுப்புல இருக்கனால சார் அவர் தவறா கருத்துக்கள் சொன்னா அதை நாங்க விமர்சனம் பண்ணோம். அவரு சொல்லலாம் தவறான கருத்தை, நாங்க விமர்சனம் பண்றது தப்பா? நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மற்றும் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்தின் அதாவது பிராமின் அசோசியேஷன் மாநில தலைவருமான திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். கடந்த வாரம் கோவை உப்பிலிப்பாளையம் சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு பாதிரியார் பேசின வார்த்தைக்கு நீங்க கடுமையா விமர்சனம் வச்சிருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்கீங்க அந்த பாதிரியார் கைது பண்ணு சொல்லி. என்ன நடந்தது சார்? என்ன பேசியிருக்காரு? அதாவதுங்க, ஒரு பாதிரியார் அப்படிங்கிறவங்க வந்து நல்ல விஷயங்களை அவங்க மதம் சார்ந்தவங்களுக்கு போதனை செய்ய வேண்டியவங்க. அங்க வந்து அவங்களுடைய மதம் சம்பந்தப்பட்ட போதனைகளை அந்த அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல, ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளினா வெள்ளிக்கிழமை அவங்க வந்து போதனை பண்ணணும். அந்த போதனை பண்றது வந்து அவங்க சபையை நம்பி வரக்கூடிய அந்த டிவோட்டீஸ்க்காக பண்றது. அந்த போதனையை கேட்டு அவங்க நல்ல விதத்துல செய்த தவறுகளை திருந்தி வாழணுங்கிறதுக்காக தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு நம்ம போறோம், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். இப்போ இந்துக்கள் கோயிலுக்கு போற மாதிரி, முஸ்லீம்கள் நமாஸ் பண்ண போற மாதிரி. அப்ப இந்த போதனை பண்ணக்கூடிய ஒரு போதகர்கள் வந்து சாதாரண மனிதனோட ஒரு உயர்ந்த பதவியில நம்ம வச்சிருக்கோம், உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம், பொதுமக்களுடைய பொதுவான கண்ணோட்டத்துல. இது அவர் போதனை பண்ணதுங்கிறது அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல வச்சு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் அவரை வந்து கேட்க போறது கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போற கிடையாது. அதை வந்து வேணும்னே அவங்களுடைய ஒரு யூடியூப் சேனல்ல போட்டு அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி இந்து மதத்தை இழிவுபடுத்தணுங்கிற நோக்கத்தோட தான் அவர் பேசியிருக்காருங்கிறது வந்து அந்த யூடியூப் சேனல் அவங்க பப்ளிஷ் பண்ணதுல இருந்தே தெரியுது. ஏன்னா ஒரு 100 பேர் கூடக்கூடிய அந்த சபையில, அந்த சர்ச்சில் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமா போகக்கூடியது வந்து எத்தனையோ பேருக்கு போகும், எத்தனை 1000 பேருக்கு போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அப்படி வந்த ஒரு நிகழ்வுல தான் நாங்க அதை பார்க்கிறோம். பார்க்கும்போது டயரிங்கா நீங்க மூத்திரம் குடிக்கிறவங்க, மாட்டு சாணத்துல இருந்து இது பண்றவங்க, அதை சாப்பிடுறவங்க, நாங்கெல்லாம் மாட்டுக்கு முன்னாடி நிக்கிறவங்க, நீங்க மாட்டுக்கு பின்னாடி நிக்கிறவங்க அப்படின்னு ஒரு பாதிரியார் பேசக்கூடிய வார்த்தைகளே அல்ல அது. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து அவர் தவறு செய்யலன்னே வச்சுக்கோங்க.
இப்ப முன்ஜாமீன் கேட்டு அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களே ஒரு எதிரா வந்து கேஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க. இல்ல அவர் பேசுறது வந்து குறிப்பிட்ட மதத்தை, அதாவது பிராமண சமுதாயத்தை சார்ந்ததா சொல்லியிருக்காரு. இல்ல இந்து மதத்தை சார்ந்ததா சொல்றாரு சார். பிராமண சமுதாயம் மட்டும் இல்ல, பிராமண சமுதாயம் மட்டுமே போய் கோமூத்திரம் குடிக்கிறாங்கன்னு கணக்கு கிடையாது. இந்து மதத்துல சொல்லியிருக்க விஷயங்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் இருக்கு அவருடைய பேச்சு. அவர் வந்து குறிப்பிட்ட இவங்கன்னு சொல்ல, ஒரு இடத்துல கிராஸ் பெல்ட்னு சொல்லி இருக்கிறாரு. அது பிராமண சமுதாயத்தை சொல்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா கிராஸ் பெல்ட்ங்கிற வார்த்தை அவங்க உபயோகப்படுத்துற வார்த்தை. சோ அப்ப அந்த இடத்துல வந்து பூனல் போடுறது வந்து ஒரு பொதுவான வழக்கம் தான். அது பிராமணனுக்கு மட்டும் கிடையாது. செட்டியார் போடுறாங்க, ஆசாரி போடுறாங்க, எல்லாருமே போடுறாங்க. ஆனா இவங்க பூனல்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து அவங்க தான், பிராமணர்கள் தான். பிராமணர்களை இவங்க ஐக்கானா பயன்படுத்துறாங்க. ஏன்னா மற்றவங்களை திட்டினா அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்கனால இவங்களை ஈஸியா திட்டுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல அவர் அந்த மாதிரியான தவறான வார்த்தையும் உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. பொதுவாகவே இந்து மத சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கேவலப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா கோமாதாங்கிறது வந்து நம்ம எல்லாருமே கும்பிடுறதாங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரு விசேஷனாலும் கோமாதா கும்பிடுறீங்க, கோயில்ல போய் கோமாதா கும்பிடுறோம். சோ ஒரு மாடு கூட்டிட்டு வர்றோம் நம்ம. அப்ப இதெல்லாம் வந்து யாரை இழிவுபடுத்துறது? பிராமணர்களை மட்டும் இல்ல, இது இந்து மதத்தையும் ஒட்டுமொத்த இந்து நம்பிக்கையிலையும் இது கேவலப்படுத்துறது. அவங்க மதத்தை பத்தி யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்ல. அப்ப நீங்க வந்து ஏன் இவங்களை பர்பஸா நீங்க பேசுறீங்க? அப்ப பேசிட்டு அதை யூடியூப்ல போட்டு நீங்க பப்ளிசிட்டி பண்ணணும்னு நினைக்கிறது என்ன காரணம்? மத்த யாருமே பேசல, பேசினா கூட யூடியூப்ல போடும்போது தவிர்த்திருக்கலாம். அது தேவையில்லாத பிரச்சனையை இன்னும் மேல பெருசாக்குறது. நீங்க பேசிருக்கீங்க, உங்க குரூப்ல பேசிருக்கீங்கன்னா யாருக்கு தெரிய போறது சார்? இப்ப நீங்கள் நானும் பேசுறது வந்து தனிப்பட்ட முறையில வேற, ஒரு மீடியால பேசும்போது சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தேவையில்லாத கொச்சை வார்த்தைகளை பேசக்கூடாது இல்லையா? அப்ப இவர் வேணும்னே தானே பேசிட்டு, அப்புறம் பேசிட்டு நான் தெரியாம பேசினேன்னு சொல்லி ஒரு வீடியோவும் அவரே அதே யூடியூப்ல போட்டிருக்கிறாரு. பட் அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நேற்று கூட எங்க நிறுவனத்தில் ராமநாதன்ஜி வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய குரூப்பை சேர்ந்தவங்களே வந்து இவர் கைது செய்யணுங்கிறதுல இருக்கிறாங்க. இன்னும் அவர் கைது செய்யலைங்கிறது இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இப்ப இது நடந்து கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல ஆகுது. அப்ப இந்த 15 நாளும் இந்த மாதிரி ஒருத்தர் யூடியூப்ல பேசியிருக்காங்கிறது ஒரு சாதாரண மக்களுக்கே தெரிய வரும்போது அப்ப காவல்துறைக்கோ அரசுக்கோ தெரியாம இருக்குமா? அப்ப மறைமுகமா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இந்த மாதிரி பேசுறதுக்கு நீங்க வந்து உடந்தையா இருக்கிறீங்களா? ஏன்னா குற்றம் செய்யறத விட குற்றம் செய்ய தூண்டுறது தப்பு. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லா மத போதகர்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கணும். அவரை விரைவில் கைது செய்யணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கை. அதுல வந்து குறிப்பா வந்து இந்த மத சடங்கை பத்தி தவறா பேசிருக்கான்னு சொல்லி அது என்ன சார் பேசியிருக்காரு? மாடு பத்தி, மாடை திங்கிறவன் வந்து வசதியானவன் இல்ல, மாடை திங்கிறவன் வந்து அடிமட்ட, அதாங்க மாடை திங்கிறவன் தான் வந்து வசதியானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல அப்ப நீங்க வந்து எங்களை சொல்றீங்களே, நீங்க மாடு மூத்திரத்தை தான் நீங்க குடிக்கிறீங்கிற மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. அப்ப அதை வந்து ஒரு புனிதமான விஷயமா நம்ம பாக்குறோம். அவருக்கு அது பிடிக்கலன்னா அவர் பண்ண வேண்டாம். உங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் வேற என்ன பரவாயில்ல. பட் இன்னொருத்தர் பண்றதை வந்து சொல்றதுக்கு இந்திய சுதந்திர நாட்டுல அப்படி அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது வந்து ஹியூமன் ரைட்ஸ். உங்களுக்கு என்ன நம்பிக்கையோ உங்க நம்பிக்கையை நீங்க பாதுகாத்துங்க. எங்க நம்பிக்கை வேற, எங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கும்போது நாங்க அதை செய்யறோங்கும் போது எங்களை செய்யாதேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்க வந்து பாதிரியா இருக்கீங்க, நீங்க வந்து போதனை பண்ணாதீங்கன்னு நாங்க சொன்னோமா? சொல்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா எதை பேசணுமோ அதைத்தான் அவர் பேசணும். பைபிள்ல இருந்து நல்ல வார்த்தையை எடுத்து சொல்லட்டும், இல்ல மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கட்டும், எது வேணாலும் கற்பிக்கட்டும். அடுத்த மதத்தை இழிவுபடுத்தும் வகையில பேசக்கூடாதுங்கிறதா எங்களுடைய கட்சியோடைய மிகப்பெரிய ஒரு கண்டனமா நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க அவர் பேச்சுக்கு வந்து மன்னிப்பு தெரிவிச்சிருக்காரு, மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதை பெருசுபடுத்த நினைக்கிறீங்க சார்? கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்ட விட்டுறலாமா சார்? ஒரு மதத்தையும் இன்னைக்கு மெஜாரிட்டியா கொலை வேற, இது வேற சார். கொலை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில இருக்காது, உங்களை அது முடிஞ்சு போயிடும், அதோட வாழ்க்கையா முடியல சார். இப்ப நான் பேசுற தவறு தாங்க, என்னை மன்னிச்சுக்கணும்னு சொல்லி பொதுவெளியில அவரே வீடியோ போட்டிருக்காரு. அப்படி கிடையாது. அவர் தெரிஞ்சேதான் பண்ணியிருக்காருங்கிறது வந்து அவர் யூடியூப்ல அதை பதிவேற்றம் செய்வதில இருந்தே தெரியுது இல்லையா? அப்ப இது மாதிரி நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாரு. அப்ப இது மாதிரியே தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குங்க. அப்ப அதை நிப்பாட்டணும்னா இவருக்கு ஒரு தண்டனையோ இல்ல இவருக்கு ஒரு அரெஸ்டோ கிடைச்சா மட்டும்தானே மத்தவங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. இந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறதுக்கே சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், சட்டங்களை உடனே நம்ம அமுல்படுத்தணும்னு சொல்றோம். காவல்துறைக்கு எதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம்? ஒரு அரசாங்கம் தன்னுடைய செயல்பாடுகளை சட்டம் மூலமா மக்களுக்கு புரிய வைக்கணும்னா இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறத எப்படி நீங்க புரிய வைப்பீங்க? எல்லாருக்கும் கூப்பிட்டு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா? இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணா இது மற்றவங்களுக்கும் மற்ற மதத்துக்காரங்களுக்கும், அது இந்து மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாம், அடுத்த மதத்தை பற்றியோ மத நம்பிக்கைகளை பற்றியோ யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்கு இது உதாரணமா இருக்கணும்னா இதை மாதிரி பேசக்கூடியவர்களுக்கு சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். அவர் பேசினது வந்து நான் மறுக்கல, அவர் பேசின தவறு தான். ஆனாலும் அந்த வடநாட்டுல நிறைய வீடியோ வரும் சார், இதே கோமியத்தை வாங்கி குடிக்கலையா? என்ன காரணம்?
பல பேர் குடிச்சிருக்காங்க, அதாவது அதை வந்து மூட நம்பிக்கையோட இருக்கலாம், அது தெரியாதனமோட இருக்கலாம், ஆனா குடிக்கிறாங்களா இல்லையா சார்? குடிக்கிறாங்க சார், அது அவங்களுக்கு நம்பிக்கை. சாணியை கரைச்சு குடிக்கிறாங்க சார், அவங்களுக்கு அது நம்பிக்கை. அதோட ஒரு விமர்சனம் பண்ணிக்கலாம் இல்ல சார். இப்போ ஒரு கணபதி ஹோமம் பண்றீங்கன்னா பஞ்சகவ்யம்னு ஒண்ணு உண்டு. ஆமா, அதுல தயிர், பால், இந்த கோமியம் எல்லாமே அது வந்து உடல்ல வந்து ஒரு கழிவை வந்து சரியாக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இது அதுக்கு ரெக்கார்டும் இருக்குது. கோமியத்தை வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. கோமியம் இப்ப வந்து பேக் ஆயே வருது, ஆன்லைன்ல பேக்கெட் ஆயே வந்துகிட்டு இருக்குது. அப்போ அது வந்து பூஜைக்கு மட்டும் தானே? ஆமா சார். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா நீங்க குடிக்க வேண்டாம் சார். என்ன வந்து ஏன் உணவு முறை நீ தடுக்காதுன்னு சொல்றீங்கல்ல? மாடை வெட்டி சாப்பிட்டா எங்க உணவு முறை நீங்க தடுக்காதுன்னு சொல்றீங்களா? எங்களுக்கு கோமியம் பிடிச்சிருக்குது, நாங்க சாப்பிடுறோம், சாணத்தை நாங்க மொழுகிறோம், சாணத்தை நாங்க சாமியா கும்பிடுறோம், பிள்ளையாரா கும்பிடுறோம். உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுல? ஏன் நீங்க அதுல தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க இல்ல, அதுவே மாடை வெட்டி தின்னா அதையே நீங்க தவறு நினைக்கிறீங்க சார்? மாடு ஒரு 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 அமைப்பினர், ஆமா சார், இத வந்து வெட்டி சாப்பிடும் போது அதையே வேண்டாம். மாடு தப்பு சார். மாடுங்கிறதையே நம்ம தெய்வமா கும்பிடுறோம், கோமாதாவா கும்பிடுறோம். அதையே வெட்டி சாப்பிட்டா இப்ப நம்ம குழந்தையவே நம்ம வெட்டி சாப்பிடுற மாதிரி தானே சார் அது? மாடுங்கிறது நீங்க வந்து வெட்டி சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து 33 கோடி தேவர்களும் அதுல குடியிருக்காங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது, நாங்க நம்புறோம். அப்ப நம்புறவங்களை வந்து நீங்க ஏன் தடை பண்றீங்க? எங்களுக்கு இந்த நாட்டுல வாழறதுக்கு உரிமை இருக்கு, எங்க நம்பிக்கையும் இருக்கு இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்கும் இடம் இருக்குல்ல. ஓ நம்பிக்கையை நீ பாத்துக்கோ. இப்போ அவர் சொன்னது வந்து யாராவது அந்த சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதை செய்யறாங்களா? செய்யல இல்லையா? அப்ப இந்த டாபிக்கே அங்க வருது. அப்ப ஏதோ ஒரு மத கலவரத்தை தூண்டணும், இல்ல இந்த மக்களை வந்து விரிவுபடுத்தணுங்கிறதான உங்களுடைய நோக்கம். செய்யறவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. அப்ப இந்து கோயில்ல வந்து அவர் சொல்றாரா நீங்க வந்து இதை குடிக்காதீங்கன்னு அவர் சொல்றாரா? சொன்னது யாருகிட்ட? குடிக்காதவங்கள்ட்ட தானே. அவங்கள்ட்ட ஏன் போய் நீங்க இதை சொல்லணும்? அப்ப இந்த டாபிக்கை எடுத்து ஒரு பேர் எடுக்கணும்னு நினைச்சாரோ, இல்ல ஒரு பிரபலமாகணும்னு நினைச்சாரோ, இல்ல மதத்தை இழிவுபடுத்தணும்னு நினைச்சாரோ, ஏதோ ஒரு தவறான நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தோடைய அடிப்படையில் தான் அவர் பேசி இருக்கிறாரு. அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு யூடியூப்ல பரப்பி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இத்தனை வருஷம் அவர் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. அவருடைய ஏஜும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசுக்கு மேல இருக்குது. அப்ப அனுபவங்கள் இல்லையா? எவ்வளவு மத பிரச்சாரம் பண்ணிருப்பாரு அவரு. அப்ப இது ஏதோ ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தெரியுது. நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியுது. அதுவும் ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகளுக்கு உண்டான கோயம்புத்தூர்லயே இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டாங்கிறதா எங்களுடைய இது. இல்ல, ஒரு தனிப்பட்ட ஒரு தனியா பேசியிருக்காரு, தனிப்பட்ட ஒரு நபருடைய அது பேச்சு. அது இது எப்படி யாரை தூண்டிட்டு இருப்பான்னு நீங்க சொல்றீங்க? அது எப்படி சார் தனிப்பட்ட முறைன்னா? அவர் தனியா ஒரு நீங்க பேசுனீங்களே மன்னிப்புகள் சொல்ல முடியுமா? அது இல்ல சார். தனிப்பட்ட முறைன்னா அவர் ஒரு அமைப்பை சேர்ந்தவர் தானே, கிறிஸ்துவ இதுலயே ஒரு அமைப்பை சேர்ந்தவர் அவரு. அப்ப அமைப்பை சேர்ந்தவர் அமைப்புடைய கண்ட்ரோல்ல கிடையாதா, கட்டுப்பாட்டுல கிடையாதா? யாரு வேணா என்ன அவர் தனியா. அதனாலதான் இந்த நியூஸ் வெளியானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஐயோ நீங்க பேசின தப்புங்க, இதை மன்னிப்புகளுங்கன்னு பொதுவில் மன்னிப்புக்க சொல்லிட்டாரு. அதே யூடியூப்ல வந்திருக்கா இல்லையா? இல்ல, அதே யூடியூப்ல வந்திருக்குனாலுங்க இப்ப இதே பாடமா வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்க நாம பேசிட்டு நம்ம வந்து அதை விட்டுலாமா? இன்னொருத்தர் இதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் வேற ஒரு ஊர்ல. அப்ப என்ன இதுக்கு தீர்வு? அப்ப யாரு வேணா இந்து மதத்தை பற்றி பேசலாம். இல்ல சார், இதே கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல இதே பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர், நானே அது இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுல வந்து நான் வேட்டிக்கிட்ட ரவுடிடா, நான் பிராமணன் நினைச்சியா, நானே பெரிய ரவுடிடா, நான் வெட்டினாலும் அருவா வெட்டுண்டா அப்படின்னு பேசின பேச்செல்லாம் இருக்குல்ல சார். ஆமா சார். அது வந்து யாரை தாக்கி பேசினாங்க, எந்த மதத்தை தாக்கி பேசியிருக்காங்க? அவர் ஓப்பனா வெளியில நான் வெட்டுவேனா சொல்றதே பெரியது. ஆனா இவர் மன்னிப்பு கேட்டா சார், கடந்து போயிடலாமே சார். மன்னிப்பு கேட்கறதுங்கிறது தனிப்பட்ட முறையில மன்னிப்பு கேட்கறது வேற, ஒரு சமுதாய அமைப்புல மன்னிப்பு கேட்கறதுங்கிறது வேற விஷயம். அப்புறம் இவர் வந்து பேசின விஷயங்கள் வந்து இவர் சமூக சார்ந்தது கிடையாது. இப்ப அவர் பேசினார்னா நான் பிராமணன், நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா பிராமணர்களை வந்து கிள்ளுக்கீரியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர் சொன்னாரு நான் எனக்கு எல்லாமே இருக்குதுங்கிறத சொல்றாரு. அந்த உணர்வுகள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஆனா அவர் மன்னிப்பு கேட்கலையே சார், ஓடி ஒளிஞ்சிட்டாரு. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? யாரை தாக்கினார் அவரு? யார் உண்மையிலே கிள்ளுக்கீரியா தான் நினைக்கிறாங்களா? நிச்சயமா நினைக்கிறாங்க, நிச்சயமா நினைக்கிறாங்க. இந்த பாதிரியார என்ன பேசியிருக்காரு? கிராஸ் பெல்ட்னு பேசியிருக்காரு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப கிள்ளுக்கிரியான் யாரும் வந்து கேட்க மாட்டாங்கிற ஒரு தைரியத்துல தானே சார் பேசுறாங்க. அப்ப இந்த கண்டனம் கூட தெரிவிக்கலன்னா அப்ப நம்ம இந்துவா பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? இப்ப நீங்க சொல்றது வந்து அவங்க எது வேணா பேசிட்டு போல. அதுக்கு இப்போ எப்பவோ பேசின ஒரு பிராமணர் பேசினா நான் ரவுடின்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்துறாரு, நான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்றாருங்கிறத நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா? அப்ப இவர் பேசினதை எப்படி மன்னிக்க முடியும்? இவர் ஒரு சமுதாயத்துல மன்னிக்க கூட நான் சொல்லல, மன்னிக்கணும், கண்டிப்பா மன்னிக்கணும், பேசின தவறுதான். ஆனா அவர் மன்னிப்பு கேட்டார்ல சார், ஓப்பன் வழியில மன்னிப்பு கேட்டார், தவறுதாங்க அப்படின்னு. அவர் தனிப்பட்ட மனிதரா இருந்து பேசி இருந்தால் வேற, ஒரு அமைப்போடைய ஒரு சர்ச்சோடைய பாதிரியாரா இருந்து இவர் சொல்ற வார்த்தையை கேட்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த யூடியூபை பார்க்கக்கூடியவங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இத்தனை பேர்கிட்டையும் ஒரு தவறான கண்ணோட்டத்துல ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ கோமூத்திரம் குடிக்கிறவன்லாம் இந்த மாதிரி அப்படிங்கும்போது
இந்த இழிவான ஒரு சாதாரணமா சொல்றது வேற, வாங்கன்னு சொல்றதுக்கும் வாடான்னு சொல்றதுக்கும் வித்தியாசம். அந்த வாடாவையே நீங்க அழுத்தி சொன்னீங்கன்னா அது தவறு. சோ அப்ப இவர் வந்து ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவர், பொறுப்பான ஒரு 10 பேரை நல்வழிப்படுத்த வேண்டியவர். அவரே வந்து ஒரு தவறான விஷயம் பேசினா இவருடைய இதுல சபையின் கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி போகும்? நாளைக்கு ஒரு இந்துவை பார்க்கும்போது அவர் போய் ஒரு கேவலமா ஒரு வார்த்தை பேசிட்டாரு, எங்க பாதிரியாரே பேசிட்டாரு, நான் பேசினா என்ன அவங்க போய் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இது இப்படி தொடருமா தொடராதா? இல்ல அவர் வந்து பொதுவா இந்துக்கள்னு சொல்லல, சனாதனம் பேசுறவன்னு சொன்னாரு. சனாதனம் பேசுறது யார் பேசுறா? கிறிஸ்டியன் பேசுறாங்களா, முஸ்லீம் பேசுறாங்களா? ஒட்டுமொத்த இந்துக்களும் பேசலையே சார். சார் ஒட்டுமொத்த இந்துக்களும் பேசலையே சார். இந்து மத நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட அதுல ஒரு சமுதாயம். எந்த சமுதாயம்? அது நீங்க சொல்றதா? நீங்க யார் சனாதனம் பேசுறா அந்த சமுதாயம். யார் சனாதனம் பேசுறா? சனாதனம் பேசுறது வந்து நீங்க பேசுற கேள்விகளுக்கு பதில் சொல்றவங்க தான் இருக்கிறாங்களே தவிர நாங்களா சனாதனம்னு பேசல. எந்த ஐயர் வந்து சனாதனத்தை தூக்கி வச்சாரு? என்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாண்புமிகு பாராளுமன்ற திருமாவளவன் ஆரம்பிச்சு விட்டாரோ அன்னையில இருந்து அந்த சனாதனங்க வார்த்தையே உலகம் ஃபுல்லா சுத்தி வருது. அதுக்கு முன்னாடி யாராவது பேசணுமா? மனுநீதி இதை வந்து நூலை வந்து யாராவது பேசணுமா? அவர் ஆரம்பிச்சு விட்டாரு அரசியல் விஷயங்களுக்காக. அதுல இருந்து இன்னைக்கு எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு சனாதனம் பேசி, நாங்க எங்க சனாதனம் பேசினோம்? சனாதனம் பேசுறது யாருங்க? சனாதனம்னு டெய்லி பேசுறது யாருங்க? அரசியல் அமைப்புல இருக்கவங்க, ஆதாயம் தேடுறவங்க தான். சனாதனத்தை பத்தி எந்த ஐயரும் பேசல, எந்த இந்துவும் பேசல. பேசுறது ஃபுல்லாவே அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவங்க, மக்களை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஓட்டு வங்கியை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க. நீ அவனை பிரிச்சு விடு. அப்ப இவங்க சேர்ந்துட்டாங்கன்னா ஜாதி ரீதியா சேர்ந்துடணும் அப்படிங்கிற, சேர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு கண்ணோட்டத்துல போயிட்டு இருக்குது. எத்தனை வருஷமாக சனாதனத்தை தெரியும்? எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? இப்ப சனாதனமே இப்ப இல்லங்கிறீங்களா? எல்லாமே சமத்துவமா தான் இருக்குது. எங்க சனாதனம் இருக்குது? சனாதனப்படிதான் நடந்துகிட்டு இருக்குதுங்களா நாட்டுல? சார் ஒரு கோயிலுக்குள்ள சார், இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது எல்லாரும் போய் உள்ள போய் சாமி கும்பிடுவோம் கருவறைக்குள்ள. ஏங்க இதை தொன்று தொட்டு நாங்க நிறைய வாட்டி சொல்லிட்டோங்க. அதான் சனாதனங்கிறது. அது சரி, அனைத்து ஜாதியினரும் உள்ள போக முடியுமா? போறாங்களா? எங்க போறாங்க? ஜாதின்னு போறாங்க, எல்லா கோயிலையும் போறாங்களா? அதான் சார் சனாதனம். கோயில் அர்ச்சகர் போற இடத்துல, சிவாச்சாரியார்கள் போற இடத்துல சிவாச்சாரியார் போவாங்க, பட்டாச்சாரியார் போற இடத்துல பட்டாச்சாரியார் போறாங்க, கோயில் பூசாரிகள்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல போறாங்க. இவங்க இந்த அரசாங்கம் வந்து அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல. இப்ப ஏற்கனவே இருக்கிற விஷயம் தானே. எந்த கோயில்ல இல்ல? காளியம்மா கோயில்ல யார் அர்ச்சனை பண்றா? ஒரு மாடர்ன் கோயில்ல, சுடலை மாடர்ன் கோயில்ல யார் அர்ச்சனை பண்றா? முனியாண்டி கோயில்ல யார் அர்ச்சனை பண்றா? மதுரை பாண்டி கோயில் அவ்வளவு ஃபேமஸ், யார் அர்ச்சனை பண்றா? இங்க காட் முனீஸ்வரர் இருக்குல்ல, பாடிகாட் முனீஸ்வரர், இங்க யார் அர்ச்சனை பண்றா? ஐயரை வந்து அர்ச்சனை பண்றாரு. இல்ல ஐயர் போகாதுன்னு சொல்றாரா? அந்த கருவறைக்குள்ள ஐயர் போக முடியுமா? இதே பாடிகாட் சொல்றாங்களா? நீங்க போக முடியாது சார். அது பாடிகாட் முனீஸ்வரர் எல்லாரும் போறாங்க சார். ஒரு காரோ பைக்கோ எது வாங்கினாலும் நேரா போறாங்க. அங்க வந்து நீங்க ஐயரா, நீங்க பிராமணர், சாமியை தொடர அதிகாரம் யார் பூசாரியோ வழி வழியா வர்றாங்களோ அவங்க என்ன முறை வச்சிருக்காங்களோ அந்த முறையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரியுமா இல்லையா? இப்போ அவர் வந்து அந்த கோயில், நான் தான் அந்த கோயிலை பூஜை பண்ணுவேங்கிறது அது எப்படி சார்? நான் தான் பண்ணுவேன்னு சொல்லலையேங்க. யார் வேணா பண்ணுங்க, யார் வேணா பண்ணு, படிச்சுட்டு வந்து பண்ணுங்க சார். ஒவ்வொன்றுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஒத்துக்கிறீங்க இல்லையா? நீங்க படிச்சுட்டு வாங்க, ஆகமத்தை படிச்சுட்டு வாங்க, அந்த விதிகளை படிச்சுட்டு வாங்க. 5 வருஷம் 4 வருஷம் கோர்ஸ் ஒரு வருஷத்துல படிச்சுட்டு வந்து என்ன டிப்ளமா கோர்ஸா? நீங்க வந்து பிஇ படிக்கணும்னா 4 வருஷம், டிப்ளமா படிக்கணும்னா 3 வருஷம், பிஜிடி கோர்ஸ் படிக்கணும்னா 1 வருஷத்துலயே இருக்குது. 1 வருஷம் படிச்சவங்க 4 வருஷம் படிச்சவங்க ஒன்னா? அப்புறம் அனுபவங்கிறது இருக்குது இல்லையா? வழிமுறைகள் இருக்குல்ல. உங்களை சொல்றது அந்த வழிமுறை தான் தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. வழிமுறையை கடைபிடிங்க. அதாவது கோயில்ல, அதாவது சிலைய வந்து தெய்வத்தை வந்து தோல்ல சுமக்கலாம், ஆனா அதுல உட்கார்ந்து பூஜை பண்ற உங்களையா தோல்ல சுமக்கணுங்கிற ஒரு பேச்சு அடிபடுதா இல்லையா? அதுவே சனாதனம் தானே. சரி, சாமியை வந்து நீங்க சுமக்குறீங்க இல்லையா? ஆமா. அப்ப சாமிக்கு வந்து மேல மாலை போடுறதுக்கு, சாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டுறதுக்கு எல்லாம் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு யாரும் தோல்ல சுமக்கிறதெல்லாம் இல்ல, பல்லாக்கு முறையெல்லாம் தாண்டி போச்சுங்க. இப்போ இருக்கு சார், நடைமுறையில் இருக்கதானே. எங்க இருக்குது? இப்ப கடைசியா வந்து இது கூட மேல வந்து அவரு பூஜை பண்றவர் உட்கார்ந்து இருக்காரு, அது அவரே சேர்த்தானே தூக்கிட்டு போறாங்க நீங்க மக்கள். அதாங்க அந்த இது வந்து இப்ப எல்லாம் இந்த வண்டி தள்ளிட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி கோயில்ல இருந்து வெளில கொண்டு வர மாதிரி யாரும் உட்கார்றது கிடையாது. அதை ஒரு வண்டியில வச்சு பூஜை கற்பூர ஆரத்தி காட்டணும், அந்த 4 வீதியும் சுத்தி வரணுங்கிறதுக்காக அவங்க உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அவர் வந்து கீழே இருந்து ஒவ்வொரு வாட்டி மேல போக முடியாது. ஒரு மாலை போடணும்னா ஏறி போக முடியுமா? அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் கிடையாது. அதுக்காக வச்சிருக்காங்களே தவிர அது வந்து பக்தர்கள் மனமும் வந்து அவங்களா செய்யறாங்க. யாரையும் கூப்பிட்டு கம்பல்ஷனா பண்ண சொல்றது இல்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ போய் சாமியை தூக்குங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சாமியோட சேர்த்து பண்ண போறோம். அல்லாம யாரும் வந்து நீ பண்ணி தான் ஆகணும்னு அடிமைத்தனமா இருக்குது, அப்படி கிடையாது. அது எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க, அவங்கள கேட்போம். எங்கேயாவது இருக்கா? இல்ல. நீங்க வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இத மாதிரி ஏதாவது பிரிவினை பண்ணணுங்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு இதை கிளப்பி விட்டுருவீங்க. ஒண்ணு கோயிலுக்குள்ள போலாமா, இல்லைன்னா நீ பொண்ணா கல்யாணம் பண்ணி தருவியா, இல்லைன்னா உனக்கு என்ன உரிமை இருக்குது? இது ஏன் காலங்காலமா இப்படித்தானங்க நடந்துகிட்டு இருக்குது? மாற மாட்டேங்குது சார். ஏன் மாறணும்?
ஏன் சார் மாறணும்? இப்ப மாறக்கூடாதுங்கிறிய சார் மாறணும்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் மாறணும். இதுல தவறு இருந்தா நீங்க சொல்லலாம். நாங்க பிராமின், ஆனா நாங்களே அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது. அப்ப எங்களுக்கு என்ன பார்க்கும்? நாங்க தள்ளி இருக்கோமா? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறோம். எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினர் ரோடு லாக் பண்றாங்கல்ல, இப்ப உங்களுக்கு சேர்த்து சார் பேசுறோம். சனாதனம் இதுல இருக்கு பாத்தீங்களா? அப்ப நீங்களே சொல்றீங்க என்னால போக முடியாது அப்படிங்கும் போது அதையா அதுக்கு தெய்வங்கிறது பொதுவானது, எல்லாரும் போகணும். அப்ப எல்லாருமே உள்ள போனா எப்படி சார் வெளில வருவாங்க? ஒரு 1,00,000 பேர் போறீங்க, திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போறாங்க, இத்தனை லட்சம் பேர் நான் போய் அண்ணாமலையாரை புடிச்சுக்குவேன்னு சொன்னா எப்படி வெளில வருவீங்க? இல்ல சாமி கும்பிட போறது வேற சார், ஆனா பூஜை பண்றது வேற சார். பூஜை பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? பூஜை பண்ண தெரியுமா? தெரியாது. என்ன முறைப்படி பண்ணணும்? நீங்க ஒரு நம்பிக்கையில தானே பூஜையே பண்றீங்க சார். கோயிலுக்கு நிம்மதியை தேடி ஆண்டவனை பிரார்த்தனை பண்றதுக்காக போறீங்க. அங்க நீங்க பிரச்சனை பண்ணணும்னு போனீங்கன்னா எல்லாமே பிரச்சனை தான். அப்படி இருந்தால் இன்னைக்கு அறநிலையத்துறையில பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க யார் பொதுமக்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு அர்ச்சகர் பண்றது மட்டும் கேட்கறீங்க. அர்ச்சகர் உள்ள போறாரு, பூஜை பண்றாங்க. அறநிலையத்துறை வந்து இவ்வளவு தூரம் அட்டூழியம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. மக்கள்கிட்ட வரி வசூல் பண்றது, மக்கள்கிட்ட டிக்கெட் வாங்குறதுலாம் அறநிலையத்துறை தானே சார். அர்ச்சகர் வாங்குறாங்களா? கிடையாது. அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஊடகங்களும் கேட்க மாட்டேங்க. நீங்களே சொல்லிருக்கீங்கல்ல, உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல போடுங்க அப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, உண்டியல்ல போட்டு அந்த காசு எங்க போகுது? உண்டியல்ல போடுற காசு எங்கங்க சார் போகுது? அரசுக்கு போகுது. என்ன அரசுக்கு போய் என்ன பண்றாங்க? பொதுமக்களுடைய காசு என்ன சார்? ஆமாங்க, பொதுமக்கள் காசு போய் என்ன பண்ணுது? அவங்களுக்கு சம்பளமா போகுது. அவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி ஓட்டுறாங்க. வேற என்ன நடக்குது? கோயில்ல நல்ல காரியம் ஏதாவது நடக்குதா? எந்த HRNC கோயில்லையாவது ஃபுல் டெவலப்மெண்ட் ஆயிருக்குதா? அந்த கோயில் சரியா இருக்குதா? ஒரு கோயில் அர்ச்சகர் வர்ற பக்தர்கள்ட்ட சொல்லி தான் அந்த கோயில் டெவலப் ஆகுது. எந்த ஈஓவோ எந்த ஆபீசரோ போய் சொல்றது கிடையாது. யாராவது போய் கன்வர்ஸ் பண்றாங்களா? நன்கொடை வசூலுக்கு மட்டும் போர்டு வைப்பாங்க. இந்த கோயிலுடைய பிரதானம் என்னன்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அதுல இருக்கிறது எல்லாமே மக்களுடைய வரிப்பணம், வருவாயை வந்து அனாவசியமா தான் செலவாகுது. ஆனா சார் எப்படி சார் செலவாகுது? சம்பளமா போகுதுங்க. வேற என்ன போகுது? அங்க என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன அறநிலையத்தினுடைய வேலை என்னங்க? ஒரு கோயில் நிர்வாகத்துல என்ன வரவு செலவு கணக்குன்னு பாக்குறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. கோயில் நிர்வாகத்துக்கு உள்ளே போக கூடாது. அவங்களுடைய வேலை நீங்க தான் பண்ணணுங்கிறீங்களா? அப்படி யாரும் இல்ல. அது அங்க என்ன நிர்வாகம் இருக்குதுங்க? அங்க என்ன நிர்வாகம் இருக்குது சார்? சிலைகள் இன்னைக்கு வந்து பல சிலைகளை காணாம இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். காரணம் யாரு சார்? HRNC டிபார்ட்மெண்ட் இவ்வளவு உள்ள இருந்தாலும் சரி, இவ்வளவு சிலையும் காணாம போயிருக்கு. இவ்வளவு சிலையும் எப்படி சார் காணாம போச்சு? யார் சார் தூக்கிட்டு போனா? அங்க அர்ச்சனை பண்ண அர்ச்சகருக்கு தெரியாம நடந்திருக்குமா? அதெல்லாம் அர்ச்சனை பண்ண அர்ச்சகருக்கு வந்து என்ன அதிகாரம் இருக்குது? என்ன அதிகாரம் இருக்கு? பூஜை மட்டும் அந்த சரி, டெய்லி பூஜை பண்றவர் வந்து பூஜை முடிச்சிட்டு யாரு சாவி வச்சிருக்கா, யாரு லாக் பண்ணி வச்சிட்டு போறா? ரொம்ப பழமையான சிலைகள் இருக்கட்டும், பழமையான முக்கியமான பொருட்கள் எல்லாமே யாரு கையில அதிகாரம் இருக்கும்? அந்த கோவில் நிர்வாகம். நிர்வாகம்ங்கிறது யாரு? அரசா இருக்கட்டும் சார். அரசு கையில தான் சார் இருக்குது. அதான் சார் மாத்துறது. எல்லாம் கோவில் நிர்வாகம் ஃபுல்லா கவர்மெண்ட் பக்கம் வரணும். உள்ள சிலைகளை காணாம போயிடும், அதனாலதான் மாத்துனது. சரி, சிலைகள் காணாம போனதுக்கும் அர்ச்சகருக்கு என்ன சம்பந்தம்? அர்ச்சகர் தெரியாம நடக்குமா? எப்படி சார் நடக்கும்? எப்படி சார் நடக்காது சார்? அர்ச்சகர் வந்து தூக்கின்னு போக முடியாது இல்ல? அர்ச்சகருக்கு வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடிங் கிடையாது. டெய்லி பூஜை பண்ண அர்ச்சகருக்கு தெரியுமா தெரியாது சார்? அந்த சிலை இங்கதான் இருக்கு, ஏன் காணா போச்சு தெரியுமா தெரியாதா? சரி, அர்ச்சகரை வந்து ஒரு தனிப்பட்ட அர்ச்சகரை வந்து நீங்க அரசியல் ரீதியா மிரட்டுவீங்களா மாட்டீங்களா? அவ்வளவு சிலை கடத்தல் பண்றவங்க சாதாரண ஆளுங்களா இருப்பாங்களா? அரசியல் ரீதியா தான் நடக்குதுங்கிறீங்க சிலை கடத்தலாம். நிச்சயமாங்க. ஒரு விஷயம் வந்து பிரச்சனை வந்து எங்கன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். முன்னாள் IG ரிட்டையர்டு பொன்மாணிக்கவேல் ஐயா சொல்றாங்க, இவ்வளவு சிலைகள் போயிருச்சுங்க, இவ்வளவு சிலைகள் நாங்க கொண்டு வரதுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த தடுப்பு பிரிவோடைய IGயே இதை சொல்றாரு. சோ இதுக்கு வந்து அதாவது எதையோ லிங்க் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போக கூடாது. தவறுகள் எங்க வேணா நடக்கலாம், எப்ப வேணா நடக்கலாம். அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி சரி பண்றதுக்கு தான் நம்ம அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறோம் அறநிலையத்துறைக்கு. அப்ப அந்த அறநிலையத்துறை வந்து தன்னுடைய பங்குல சரியா செயல்பாடு பண்ணணுங்கிறதா எங்களுடைய கருத்து. கண்டிப்பா. இன்னொன்னு மாறணுங்கிறிய, நிச்சயமா மாறணும். மக்களுக்கு அந்த இடத்துக்கு போனா நிம்மதி கிடைக்கணும். மக்களுக்கு அந்த இடத்துக்கு அவங்க என்னத்துக்கு போறாங்களோ அது நடக்கணும். அப்ப இந்த கட்டண இதே வந்து வேண்டான்னு தான் சொல்றோம் நாங்க. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல பாகுபாடு வருது. அந்த பாகுபாடை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சனாதனத்தை பத்தி பேசுறீங்க, உள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப 500 ரூபா கொடுத்தா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், 100 ரூபா கொடுத்தா செகண்ட் என்ட்ரன்ஸ், பொது தரிசனம்னா சுத்தி 2 கிலோமீட்டர் சுத்திவான்னு சொல்றது நிர்ணயம் பண்றது யாரு? அரசு தான் பண்ணுதுங்கிறீங்களா? வேற யார் பண்றா? கோயில நீங்க போர்டு வைக்க முடியுமா? நான் வைக்க முடியுமா? அர்ச்சகர் வைக்க முடியுமா? யார் வைக்க முடியும்? அரசுடைய இதுதானே. அப்ப அரசு வருமானம் வேணும் தான் நினைக்கிறாங்க. அப்ப அங்க பாகுபாடு பிரிக்கிறது யாரு? அரசே பிரிக்குது. அரசு தான் பிரிக்குது. அரசே பிரிக்கல, அரசு அறநிலையத்துறை தான் பிரிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு விஐபி வர்றான்னு சொன்னா அவருக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ். சரிங்க சார், ஒரு விஐபி வர்றாரு, ஓகே, அவருக்கு ஏன் ஸ்பெஷல் பூஜை பண்றீங்க?
மாலையா போறீங்க, பரிவட்டம் கட்டுறீங்க, எதுக்கு அந்த பூஜை? சரி, அரசு பண்ணதுனே எடுத்துக்கலாம், விடுங்க. சரி, அரசு அப்ப கோயில்ல இருக்க அர்ச்சகரை கூப்பிட்டு அரசு ஆன சொல்றாங்க, நீ அவங்களுக்கு பண்ணி வைன்னு தானே சொல்றாங்க. அவங்க தான் கம்பல் பண்றாங்களா? அரசு அதிகாரி தான் கம்பல் பண்றாங்க. நிச்சயமா அதான் நீங்க பண்றீங்க. ஆமா, வேற வழி. அவருக்கு தானே வேலை பாக்குறாரு. அப்ப அவர் பண்ணாம எப்படி பண்ணுவாங்க? இப்ப உங்க முதலாளி சொல்றதை நீங்க கேட்கணுமா வேண்டாமா? கேட்டுதானே ஆவீங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு கோயில் ஈஓவோ கமிஷனரோ யாரோ ஒருத்தர் தான் அவங்க கூட்டின்னு போங்க அப்படின்னா அவர் அந்த அதிகாரி. அந்த மாதிரியான அவர் வந்து இப்ப ஒரு முக்கியமான விஐபி வராங்கன்னா அவர் வந்து நிறைய பணம் தர்றாரு, அதனால பரிவட்டம் கட்டுறாங்க, ஸ்பெஷல் மரியாதை கொடுக்கறது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். அதனாலதான் பண்றாங்க அப்படி. ஆனா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இல்ல அதிகாரிகளுக்கு மிரட்டுறாங்க, அதெல்லாம் பண்ணுங்க சார். பணம் தர்றதுங்கிறது தட்டுல அவங்க பண்ண பூஜைக்காக தட்சணை போடுறாங்க. இது வந்து ஐயர் வந்து எனக்கு 2000 ரூபாய் கொடுன்னு கேட்கல. அந்த விஐபி போய் கேட்க முடியுமா? முதல்ல அவரே விஐபி, அவரை போய் பண்ண முடியுமா? கேட்க முடியாது. அப்ப வந்து நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு மரியாதை கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிவட்டம் கட்டுறது எல்லாம் முறையா இருக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் இதை வந்து இன்சிஸ்ட் பண்றது யாரு? ஒரு பெரிய அமைச்சர் வர்றாரு, இல்லைன்னா ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரி வர்றாங்கன்னா, இந்த மாதிரி அதிகாரி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விலக்கிட்டு கூட்டின்னு போய், ஏன்னு சொன்னா அந்த கூட்டத்தினால அவங்களுக்கு தொந்தரவோ அவங்களால கூட்டத்துக்கு தொந்தரவோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்களும் பண்றாங்க. பட் அந்த இடத்துல வந்து பரிவட்டம் கட்டுறது, மாலை போடுறதுலாம் ஒரு மரியாதை சம்பிரதாயமா தான் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பணம் போடுறதுனால ஒரு மாலை போடுறாங்க, பணமே போடலாம் ஒரு மாலை போட்டு தான் ஆகணும். அந்த இடத்துல ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்குது. இது எல்லா அரசுகளுக்கும் இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவு சுகிசிவத்தை பத்தி நீங்க தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டே வரீங்க. அப்படி என்ன கடைசியா பேசியிருக்காரு, நீங்க என்ன விமர்சனம் பண்றீங்க சார்? இப்போ ஆன்மீக பேச்சாளர் சுகிசிவம் அவர்களை வந்து நாங்கள்லாம் ரொம்ப மதிக்கிறோம். அவருடைய பேச்சாற்றல், அறிவாற்றல், அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தலை வணங்குறோம். ஆனால் எதை பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் ரொம்ப விஷயங்களை நான் படிச்சுட்டேன், நான் மட்டுமே அறிவாளி அப்படிங்கிற தோரணையில் அவருடைய பேச்சுகள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அவருடைய பேச்சுகளை கவனித்து வந்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவர் பேசின கருத்துக்கள்லாம் மிக அழகான கருத்துக்கள், மக்களை வந்து மிக சிறப்பாக சென்றடைஞ்சுது. இப்போ சமீப காலமாக அவருக்கு இந்த அரசாங்கம் வந்து சில பொறுப்புகள் கொடுத்துருக்குது. அதுக்காக பேசுறாரா, இல்ல அவர் உணர்ந்து பேசுறாரா, இல்ல நம்ம வந்து மிகப்பெரிய அறிவாளின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக பேசுறாராங்கிறது எங்களுக்கே புரியல. அப்படி என்ன பேசியிருக்காரு? 2-3 விஷயங்கள் தொடர்ந்து ஒரு மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பழனியில இருக்கிறது வந்து முருகனே கிடையாது, அவர் வந்து சித்தநாதன்கிற பேர் வேற எங்கேயுமே கிடையாது, அவர் வந்து ஒரு சித்தர் சிலை அப்படிங்கிறாங்க. அது போகரா கூட இருக்கலாம்ங்கிறது அவருடைய வாதம். அப்ப போகரா இருக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பழனியில இருந்தவங்க எல்லாமே வந்து யார் தெரியுமா? பண்டாரங்கள். இப்ப அவங்களெல்லாம் விரட்டிட்டு தான் இப்ப வந்து ஐயர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அப்போ நாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தோம். அப்ப பழனியில் இருக்க முருகன் இப்ப பிராமணர்கள் கிடையாது, பண்டாரங்கள் தான் இருக்காங்களா? ஆமா, இருக்காங்க. அவங்க தான் இருக்கிறாங்க. அந்த வழிமுறையை அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ காலங்காலமா. ஆமா. அப்போ வந்து இப்போ அவர் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடே வேணாங்கிறாரு. சார், குலதெய்வ வழிபாடு வேண்டான்னு சொல்றதுக்கு எதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க? அவர் சொல்றது வந்து குலதெய்வ வழிபாடு போனா ஜாதிய முறை அதுல வந்துரும். ஆமா, ஜாதி ரீதியா பிரச்சனை வரும். எப்படி வரும்? அதனால வேணாங்கிறாரு. எப்படி சார் வரும்? சார், உங்களுக்கு உங்க குலதெய்வம்ங்கிறது யாரு? உங்களுடைய கொள்ளுப்பாட்டன், கொள்ளு தாத்தா, அந்த மாதிரி மூதாதையர் தானே. மூதாதையர் நீங்க கும்பிட போறீங்க. அமாவாசைக்கு நீங்க வந்து கும்பிடுறீங்க, ஒரு ஆடி அமாவாசை வந்தா பண்றோம், தர்ப்பணம் கொடுக்குறோங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. மூதாதையர்கள் இருக்காங்க அப்படிங்கறத நம்பிக்கை, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்மளை சுத்தி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதை வந்து குலதெய்வத்தை தான் நீங்க முதல்ல கும்பிடணும். நீங்க எந்த சாமியை கும்பிடலனாலும் பரவாயில்ல, குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா குலதெய்வ வழிபாடே வேண்டான்னு சொன்னா அப்ப இது எப்படி? அந்த என்ன விஷயத்துல அவர் சொல்றாருங்கிறத இன்னும் புரியல. குலதெய்வத்தை கும்பிட்டா ஜாதி வந்துருங்கிறாரு. எப்படி வரும் சார்? உங்களுக்கு ஒரு குலதெய்வம், நீங்க என்ன பரம்பரையில வந்திருக்கீங்களோ, பாரம்பரியமா வந்திருக்கீங்களோ அந்த குலதெய்வத்தை நீங்க கும்பிட போறீங்க. அங்க எங்க ஜாதி வந்துச்சு? உங்க கோயிலுக்கு நீங்க போறீங்க சார், உங்க குலதெய்வத்துக்கு நீங்க கும்பிட போறீங்க சார். படையல் போட போறீங்க, கெடா வெட்டுறவங்க கெடா வெட்டுவாங்க, சக்கரை பொங்கல் வைக்கிறவங்க சக்கரை பொங்கல் வைப்பாங்க. இல்ல, அதே குலதெய்வத்தை கும்பிடுறவங்க தான் மத்த ஜாதியினரும், இல்ல மத்த சமுதாயத்தினரும். இல்ல, உதாரணத்துக்கு இதே திரௌபதி அம்மன் கோயில், விழுப்புரத்துல திரௌபதி அம்மன் கோயில இதே பிரச்சனை நடந்துச்சு. அப்ப அவர் சொல்ற கட்டு தானே சார்? ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், அதுல இருந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே குலதெய்வம் வராது. அதுவே தவறான கான்செப்ட். உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்க மனைவிக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆனா உங்களோட அவங்க மனைவியாய் வந்ததுக்கு அப்புறம் அவங்க குலதெய்வத்தை விட்டு உங்க குலதெய்வத்தை தான் அவங்க கும்பிடுவாங்க. அப்படியே மாறி வரும். இதுதான் வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது. அப்ப இந்த குலதெய்வ வழிபாட்டுல வந்து ஜாதிங்கிறதே வரலையே சார். எந்த இடத்துல ஜாதியை வச்சு குலதெய்வம் கும்பிட்டீங்க?
புரியல. இப்ப நீங்க சார் இந்த ஜாதிக்காரங்க இல்ல எங்கேயுமே இல்லங்கிறீங்களா அப்படி சார்? எதுங்க? எங்கேயுமே இல்ல அந்த இல்லை. சாதிய பாகுபாடு இல்லங்கிறீங்களா? இல்லை, குலதெய்வ வழிபாட்டுல கிடையாது சார். உங்க குலதெய்வம் எனக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு தெரியாது இல்லையா? என் குலதெய்வத்தை எனக்கு தெரியும். எங்க அப்பாவுடைய வழியா கும்பிட்ட குலதெய்வம் எனக்கு தெரியும், எங்க அம்மா கும்பிட்ட குலதெய்வம் தெரியுமே தவிர நீங்க கும்பிட்ட குலதெய்வம் எனக்கு எப்படி தெரியும்? அப்ப அங்க அந்த இடத்துல நான் வந்து என்ன என் ஜாதியை புகுத்த வேண்டியிருக்கு, இல்ல நீங்க வந்து எப்படி என் ஜாதியை புகுத்த முடியும்? இப்ப சாதிய உண்மத்தை புகுத்துறான்னு சொல்ல வரீங்களா? புகுத்தலன்னு சொல்றேன். அவர் புகுத்துறான்னு சொல்லி தான் அந்த குலதெய்வ வழிபாடே வேண்டான்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்ப அது தவறான விஷயம் தானே, மக்களுக்கு போய் சேர வேண்டியது. இப்போ முன்னாடி பேசின பாதிரியா இருக்கிறதுதான் இப்போ சுகிசிவம் பேச்சை வந்து ரசிச்சு கேட்கறவங்க மைண்ட்ல போய் உட்காருது. எத்தனை பேர்கிட்ட நெகட்டிவா போய் உட்காருதுங்கிற ஒரு பிரச்சனைக்குலாம் ஏற்கனவே சாமி கும்பிட மாட்டேங்கிறாங்க, சாமி கும்பிடாதேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி குலதெய்வ வழிபாட்டையும் காலி பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், மொத்தமா ஜோலி முடிஞ்சு போயிடும். நீங்க சாமி கும்பிடுற வேலையே கிடையாது. ஆன்மீகத்தின் மூலமாக, ஆன்மீக நூல்களை படித்தது மூலமாக அறிவாளின்னு பட்டம் பெற்று சொல்வேந்தர்னு பட்டம் பெற்ற சுகிசிவம் அவர்கள் அவருடைய வருமானமும் இந்த தமிழ் இந்து ஆன்மீகத்தை பேசிதான் வந்திருக்காரு, வளர்ந்திருக்காரு. ஆனா அதே இந்து மதத்தை புண்படுத்தும் வகையில் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. இது மிகவும் கண்டனத்திற்குரியது. இல்ல இதுல என்ன இந்து மதத்தை புண்படுத்தி இருக்காரு சார்? இங்க குலதெய்வத்தை கும்பிடுறவங்களுக்கு இது மாதிரி சாதி ரீதியான பிரச்சனை வருது. சரி சார், இஸ்லாம்ல வந்து குலதெய்வம் இருக்கா? இருக்கா? என்ன தெரிஞ்சது? கிறிஸ்டியானிட்டியில இருக்கா? இருக்கு. கிறிஸ்டியானிட்டிலையும் குலதெய்வம் கிடையாது. நீங்க வேற இதுல இருந்து கன்வெர்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்திருக்கும். கிறிஸ்டியானிட்டிக்கு எங்க இருக்கு சார்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஜீசஸ் கிறிஸ்டே வந்தாரு. அப்புறம் எங்க சார் குலதெய்வம் இருக்கும்? குலதெய்வம் இருக்கு சார். இப்ப மேரி மாதா கும்பிடுறாங்க, அது குலதெய்வம் கிடையாது, இஷ்ட தெய்வம். மேரி மாதாங்கிறது வந்து ஜீசஸ் மட்டும்தான் சார் கடவுள். தேவ தூதர்ங்கிறது ஜீசஸ் மட்டும்தான். ஜீசஸை பெற்றெடுத்தவங்க தானே மேரி மாதா. ஆமா, அப்படித்தானே? அதுக்கப்புறம் நீங்க சைல்டு ஜீசஸ் கொண்டு வந்தீங்க, நீங்க பிரிவினைகள் கொண்டு வந்திருக்கிறீங்க உங்களுடைய வசதிக்காக. இஸ்லாம்ல வந்து ஒரே ஒரு இறை தூதர் தான் சொல்றாங்க, அவங்க எல்லாருமே தூதர் தான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் மட்டும் கடைசியா வந்த தூதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இங்க குலதெய்வத்துக்கே வேலை இல்லையே. அப்ப எந்த மதத்தை புண்படுத்துறாரு அவரு? இந்த மதத்தை தான் புண்படுத்துறாரு. நிச்சயமா கிறிஸ்துவ மதத்துல இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நான் சொன்னேன், இஸ்லாமிய மதத்துல இருக்க நிறைய இடத்துல இதே குலதெய்வத்தை பயன்படுத்தி சாதிய கலவரம்லாம் நடந்திருக்கு சார். அது வந்து ஜாதிய கலவரம்னா பங்காளிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும், ஜாதிய கலவரம் கிடையாது. அது எந்த இடத்துலயுமே இந்த பங்காளி குரூப்பும் அந்த பங்காளி குரூப்பும் ஒரே நேரத்துல போய் பிரச்சனை பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குள்ள முன்விரோதங்கள் ஏதாவது இருந்திருக்குமே தவிர குலதெய்வ வழிபாட்டினால சண்டை வராது. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது அவங்களுக்குள்ள அங்கேயும் ஜாதி பிரச்சனையே வராது. எப்படி ஒரு ஒரே ஜாதி சேர்ந்தவன் தானே குலதெய்வத்துக்கே இருப்பான்? இல்ல சார், உதாரணத்துக்கு இதே திரௌபதி அம்மன் கோயில் விழுப்புரத்துல 2 சமுதாயத்தினா சண்டை போட்டாங்க. நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாதா, இது என்னோட கோயில்டா, என்னோட குலதெய்வம்னா சொல்லி சண்டை போடால இல்லையா? அப்படிங்கும் போது அப்ப இதுதானே சொல்றாரு அவர். அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்காக எல்லாரையுமே நீங்க நடந்திருக்கல சார், ஏத்துக்கிறீங்க? நடந்திருக்குங்க. அதுதானே சொல்றாரு. மீடியால வந்ததுதானே எப்படி புண்படுத்துறாரு சொல்லலாம். அதான் சார், இப்ப மீடியால வந்தது தானே குலதெய்வ வழிபாடுங்கிறது. நீங்க தொன்று தொட்டு செய்யற விஷயம் சார். நீங்க சாமியை கும்பிடுறீங்களே, குலதெய்வத்தை கும்பிடுங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க. ஒரு கோயில்ல ஒரு பிரச்சனைன்னா அந்த கோயில்ல நடந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது அரசு. 2 குரூப்புக்குள்ள பிரச்சனை எல்லாம் லாண்ட் ஆர்டர் பிரச்சனைனா அதை தீர்க்க வேண்டியது. அதுக்காக நீ சாமியை கும்பிடாத கோயிலை பூட்டி வச்சிருவீங்களா? திருப்பதிக்கு இத்தனை லட்சம் பேர் போறான் சார். இல்ல இங்க கொரோனா டயத்துல யாரும் வராதீங்கன்னாங்க, இத்தனை பேர் தான் வரணும்னாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பயன்படுத்தி தானே பண்ணீங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கோயில்ல பிரச்சனைனா அந்த 2 பேரையும் கூப்பிட்டு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாத்துக்க வேண்டியது அரசுடைய வேலை. அதுக்காக கோயிலே மூடி வச்சிருவீங்களா? எப்படி பண்ண முடியும்? சோ இது வந்து கோயிலை மூடி சொல்லி சொல்லல, குலதெய்வ வழிபாடு தவிர்க்க தான் சொல்லி. அப்ப குலதெய்வ வழிபாடுனா என்ன சார்? அந்த கோயிலுக்கு போகாதீங்கன்னு தானே சார் அர்த்தம்? குலதெய்வ வழிபாடை தவிருங்கன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றதும் இங்க வராதீங்கன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். போகாதீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து பொதுவா சொல்றீங்க, வராதீங்கன்னு சொன்னா ரைட் அண்ட் ராயலா சொல்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இதையே அவர் சொல்றாரு. தொடர்ச்சியா சார் அவர் மேல இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க? தொடர்ச்சியா அவர் பேசிட்டு இருக்காரு சார். இல்ல இதுக்கு முன்னாடி நெல்லைக்கண்ணன் ஒருத்தர் பேசினாரு, அவரையும் கூட்டு கண்டனம் தெரிவிச்சோம். இவர் வந்து இப்ப தொடர்ச்சியா இவர் வந்து இந்து மதத்தை புண்படுத்தணுங்கிற மாதிரியே தான் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அவருடைய யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நீங்க சொல்ற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணுங்க. நீங்க உங்களை எத்தனையோ லட்சம் பேர் பாக்குறாங்க, எத்தனையோ லட்சம் பேர் உங்களை வந்து ஆராதனை பண்றாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது. அப்ப அந்த வார்த்தைகளை வந்து ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, யாரும் சண்டை போடாதீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குது? குலதெய்வ வழிபாட்டையே விட்டுடுங்கன்னு சொன்னா எப்படி சார் இருக்குது? இப்ப மாடு சாப்பிடுறவங்களை வந்து மாடு சாப்பிடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரும் சாப்பிடாம இருக்கிறாங்களா? கிடையாது. அது அவங்களுடைய உணவு பழக்கம்னு சொல்றீங்க, அதை மட்டும் ரைட் அண்ட் ராயலா பேசுறீங்க. அப்ப இங்க மட்டும் குலதெய்வ வழிபாட்டுக்கு போகாதீங்கன்னு ஒருத்தர், அதுவும் இந்து மதத்தை சார்ந்து இந்து மத நூல்களை பத்தியே ஆராய்ச்சி பண்ணி இந்து மதத்துக்கூடிய அதாரிட்டேட்டிவா இருக்கிறவங்க சொல்லி அவரே சொல்லிக்கிறாரு. அப்ப அவர் வந்து இவர் பழனியில் இருக்கிறது முருகன் இல்ல, இவர் சொல்லிட்டு அது முருகன் இல்லாம போயிருமா? அப்ப அது வந்து யாரு ப்ரூவ் பண்ணணும்? அரசு தான் ப்ரூவ் பண்ணணும். நீங்க எப்படிங்க வந்து, ஏன்னா அவர் அந்த துறையில இருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு பொறுப்பு அதுல இருக்குது. அறநிலைத்துறையில அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது.
அப்போ HRC அந்த பொறுப்புல இருக்கனால அவர் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். HRC பொறுப்புல இருக்கனால சார் அவர் தவறா கருத்துக்கள் சொன்னா அதை நாங்க விமர்சனம் பண்ணோம். அவரு சொல்லலாம் தவறான கருத்தை நாங்க விமர்சனம் பண்றது தப்பா? கண்டிப்பா சார். உங்க நேரத்தை ஒதுக்கி எமது அனுமதி வந்து மிக்க நன்றி சார். நன்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.